அனைவருக்கும் ஜெயின் சொட்டு நீர் நிறுவனத்தின் சார்பாக அன்பான வணக்கம். ஜெயின் சொட்டு நீர் நிறுவனமானது 1961ஆம் ஆண்டு முதல் விவசாயிகளுக்கு சேவைகள் செய்து கொண்ட ஒரு நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட அனைத்து வேளாண்மைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சொந்தமாக தயாரித்து விநியோகம் செய்யக்கூடிய ஒரே நிறுவனம் நம்ம நிறுவனம் தான். கிட்டத்தட்ட விவசாய சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான 16 mm டயா விட்டளவிலிருந்து 2500 விட்டளவு உள்ள அனைத்து விதமான பைப்புகளும் தயாரிக்கக்கூடிய ஒரே நிறுவனம். இதில் 1500 முதல் 2000 பொறியியல் வல்லுநர்கள், வேளாண் நிபுணர்கள், ஆராய்ச்சி பண்ணை 2000 ஏக்கர் ஆராய்ச்சி பண்ணை உள்ளது. இதில் உடுமலைப்பேட்டையில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆராய்ச்சி பண்ணை உள்ளது. அனைத்து விதமான பயிர்களையும் ஆராய்ச்சி செய்து அதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவை, எவ்வளவு உரம் தேவை என்பதை கணக்கிட்டு விவசாயிகளுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சொட்டு நீர் சம்பந்தமாக மட்டுமில்லாமல் விவசாயிகளுக்கு தேவையான திசு வளர்ப்பு வாழை, அதில் கிட்டத்தட்ட 9 ரகங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். மாதுளையிலே கணேசனுங்கிற ஒரு மாதுளை கொண்டு மாதுளையில் புரட்சி பண்ணி கொண்டு கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பப்பாளி, திசு வளர்ப்பு பப்பாளி, மிளகு, காஃபி ஆகிய எல்லாமே வந்து நாங்கள் வந்து திசு வளர்ப்பில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முத்தாய்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் சொட்டு நீர் பாசனம் செய்யலாம். அதையும் எவ்வாறுங்கிற ப்ராஜெக்ட் முதலில் ஜெயின் இரிகேஷன் தான் கண்டுபிடித்து ப்ராஜெக்ட் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் கரும்பில் நிலத்தடி சொட்டு நீர், பூமிக்கு மேலே வந்து சொட்டு நீர் பாசனம் அமைக்காமல் பூமி கீழேயும் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைத்து உழவு முதல் அறுவடை வரை இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் நம்ம செயல்பட்டு கொண்டு வந்து அதை பட்டு கரும்பு நம்ம சாகுபடி செய்ய போகும்போது நமக்கு தேவையான இயந்திரங்கள் அறுவடை செய்ய போகும்போது அந்த லேட்டரில் எதுவுமே பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருக்குது. பொதுவாக கரும்பில் வந்து அந்த மகசூல் அதிகமாக வரணும்னா அதோடைய கணுக்கள் வந்து நீளமாக வரணும். தண்ணீர் நல்லா கொடுத்தா கணு வரும். அந்த வந்த கணு பெருக்கணும்னா நமக்கு உரம் கொடுக்கணும். அந்த ஒரு பயிருக்கு தேவையான தண்ணீர், தேவையான உரம், தேவையான அளவு அதனுடைய வேறு பகுதியிலே கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான இதுனா அது சொட்டு நீர் பாசனம். அதிலும் ஜெயின் சொட்டு நீர் பாசனம் ரொம்ப உகந்தது. இது முக்கியமாக விற்பனைக்கு பின் சேவை தான் நாங்கள் முக்கிய நோக்கதாக கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் ஸ்ப்ரிங்க்லர் பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து கிராப் கூலிங் அப்படிம்பாங்க, பயிர்களுக்கு தேவையான கூலிங்கை கொடுக்கறதுக்கும் நம்ம அது பண்ணுறோம். அதில் வந்து பித்தளையில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது, முழு சர்க்குலர் இருக்குது, பாதி சர்க்குலர் கொடுக்குற மாதிரி இருக்குது, ரெயின்கன் இருக்குது. ஸோ அனைத்து ஒரு விவசாயி ஜெயின் சொட்டு நிறுவனத்திற்கு வந்தார்னால் எந்த ஒரு பொருளும் இல்லை அப்படின்னா வேறு இடத்துக்கு போகாமல் அனைத்து பொருளும் ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஜெயின் சொட்டு நீர் நிறுவனம். விவசாயிகள் சேவை தான் எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதில் விவசாயிகள் அரசாங்கம் வந்து நிறைய மானியங்கள் கொடுத்துட்டு இருக்குது. இந்த மானியத்தை எப்படி பயன்படுத்தணும், அவங்களுக்கு எந்தெந்த வழியில் எத்தனை சதவீத மானியங்கள்லாம் கிடைக்குது, எவ்வாறு பயன்படுத்தலாம். அது முக்கியமாக நிலத்தடி சொட்டு நீர் பாசனத்துக்கு நம்ம கரும்புக்கு கூடுதல் மகசூல் மானியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம், அந்த சேவையும் வந்து விவசாயிகள் நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். ஆக மொத்தத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும் என்று ஒரு விவசாயி ஜெயின் இரிகேஷன் தொடர்பு கொண்டால் அனைத்து விதமான தொழில்நுட்பங்களும் கொடுத்து அவர்களை விவசாயத்தில் அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்பாடு கொடுத்துட்ருக்குறோம். முத்தாய்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் வாழை G9ங்கிற வாழை வந்து நிறைய எங்களுக்கு போயிட்டுருக்குது. தமிழ்நாட்டிலே அதிகமாக வாழை உற்பத்தி செய்து மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தேனி மாவட்டமாக இருக்குது. கரும்பில் வந்து நிறைய விவசாயிகள் வந்து 100 டன்னுக்கு மேலே எடுத்திருக்காங்க. அதுலேயும் வந்து ஜெயின் இரிகேஷன் கூட நிற்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு தண்ணீர் தாங்க. ஒரு பயிர் தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுதோ அதை விட அதிகமான கஷ்டம் தண்ணீர் நம்ம அதிகமாக கொடுக்கறனால. அதனால் ஒரு கட்டுப்பட்டுப்பட்ட ஒரு இடம், எவ்வாறு தண்ணி கொடுக்கணும், எவ்வளோ நேரம் கொடுக்கணும், வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஆரம்பத்தில் எவ்வளோ கொடுக்கணும், அடுத்த நேரம் எவ்வளோ கொடுக்கணும், முதிர்ச்சி எவ்வளோ கொடுக்கணும். அது உரங்கள் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து அது வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி கொடுக்காம எல்லா உரத்தையுமே வந்து மொத்தமாக கொடுத்துட்றாங்க. அந்த உரங்கள் வந்து பயிருக்கு தேவையான கிடைக்கிறதில்ல. ஆரம்பத்தில் வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, முதிர்ச்சிக்கு தேவைப்படும், இதெல்லாம் கொடுக்காம மொத்தமாக கொடுத்துருவாங்க. ஆனால் சொட்டு நீர் பாசனத்தில் பண்ணும்போது அது ஃபெர்டிகேஷன் அப்படிம்பாங்க, அது உரநீர் பாசனம். அந்த உரநீர் பாசனம் கொடுக்க போகும்போது என்னென்னா நமக்கு அது தேவையான உரம் இப்போ அந்த பயிருடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி முதிர்ச்சிக்கு வர என்னென்ன உரம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், ஒரு அட்டவணை போட்டே கொடுத்துருவோம். அந்த அட்டவணைக்கு ஏற்ப
அவங்க வந்து அதை வந்து கொடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா அதனுடைய மகசூல் வந்து அதிகம் இருக்கும். தேவையான தண்ணி, தேவையான உரம், தேவையான இடத்துல இந்த தூர் பதிலே கொண்டு கொடுக்கறனால நமக்கு அதிகமாக மகசூல்லாம் கிடைக்குது. விவசாயிகளாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடியது குவாலிட்டி, அந்த தரத்தில் வந்து எந்த விதத்துலையுமே வந்து நாங்கள் வந்து காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. இந்த தரம் தான் எங்களுடைய தாரக மந்திரம். இந்த ஜெயின் அப்படின்னா நமக்கு பொருள் தரமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் அறிந்தது. ஒவ்வொரு பயிருக்கும் தகுந்த மாதிரி, ஒவ்வொரு இடைவெளிக்கும் தகுந்த மாதிரி என்ன பயிர் கொடுக்கலாம், என்ன சொட்டு நீர் கொடுக்கலாம், எத்தனை கொடுக்கலாம், அதனுடைய நமக்கு சேவைக்கு பின்னாடி வந்து நிறைய பராமரிப்பு முறைகள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எப்படி பராமரிக்கணும்னா சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தியதை விட அதை சுருட்டி வைத்த விவசாயிகள் சார்ந்து ஸோ அவங்கள வந்து எப்படி பராமரிக்கணும், தினசரி என்ன பராமரிக்கணும், வாரத்துக்கு ஒருக்க என்ன பராமரிக்கணும், 15 நாளுக்கு ஒருக்க என்ன பராமரிக்கணும், மாதம் ஒருக்க என்ன பராமரிக்கணும், 3 மாதத்துக்கு ஒருக்க என்ன பராமரிக்கணும், வருடம் ஒருக்க என்ன பராமரிக்கணும், அந்த பராமரிப்பு முறைகளை அவங்களுக்கு வந்து ஜெயின் வந்து பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குறனால அவங்களுக்கு அந்த சொட்டு நீர் பாசனம் லேட்டரில் வந்து அடைப்புகள் எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான தண்ணீர் எந்த ஒரு தங்கு தடைமையாக நேரடியாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதனால் விவசாயிகள் வந்து நிறைய விவசாயிகள் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்திய விவசாயிகள், அதுவும் ஜெயின் சொட்டு நீர் பாசனத்தை பற்றிய விவசாயிகள் எங்களை தேடி வந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு பயிருக்கு தகுந்தமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நிறைய வந்து அவங்களுக்கு நாங்கள் சேவைகள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆகவே இந்த சொட்டு நீர் பாசனத்தில் நிறைய புரட்சிகள் பண்ணி கொண்டு இருக்கும் ஜெயின் சொட்டு நீர் நிறுவனத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஜெயின் இரிகேஷன் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்து விவசாயிகளும் ஜெயின் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி அவங்களுடைய மகசூலை அதிகரித்து புரட்சிகள் செய்து நல்ல மன மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு ஜெயின் சொட்டு நீர் இரிகேஷன் நிறுவனம் உங்களை மீண்டும் வந்து மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.